ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ். வாங்க விளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது வந்து ஜவார் ஃப்ளோர், அதாவது வெள்ளைச்சோளம் மாவும். அது வந்து லைட்டு ஒரு சாண்டில் கலர் மாதிரி இருக்கும். நார்மல் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்ல ஒயிட்டாக இருக்கும். இது வந்து லைட்டாக அந்த சாண்டில் கலர் மாதிரி இருக்கும் ஜவார் மாவு. இது வந்து வெள்ளைச்சோளம் மாவுனே நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம், இல்லை வெள்ளைச்சோளம் வாங்கி திரிச்சிக்கலாம். அந்த மாவு ஒரு கப்பு, அதுக்கு 3/4 கப்பு வந்து நாட்டு சர்க்கரை, அரை கப்பு வந்து துருவிய தேங்காய். இவ்வளோ தான் அதுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக தண்ணியை தொளிச்சு ஏன்னா நாட்டு சக்கரை வந்து சீக்கிரம் இலகிரும். அதனால் லேசாக தண்ணியை தொளிச்சு இதை நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நல்ல சத்தான ரெசிபிங்க. ஜவார் மாவு வந்து என்னென்னா நல்லா வெயிட் லாஸ் விரும்புகிறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக பசங்களுக்கு கொடுக்கலான்னு ரெடி பண்ணேன். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு இரும்பு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு நெய் தடவிட்டு அதில் எப்படி நம்ம கையை வச்சு அப்படி அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு அரை ஸ்பூன் நெய்யை அப்படி சுற்றி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு 2 செகண்ட்லேயே மாற்றி போட்டுருங்க, இல்லைன்னா கருகிரும். ஏன்னா அந்த நம்மளுடைய நாட்டு சக்கரை வந்து அப்படி கருக்கி வச்சிடும். அதனால் ஒரு 2 செகண்ட்லேயே அது ரெடி ஆகிடும். அப்படியே மாற்றி போட்டுக்கலாம். நெய் மட்டும் அப்பப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும், அது வந்து ஃப்ளேவர் அடிஷ்னல்காண்டி தான். நல்லா ரெடி ஆகிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அதே இதில் நம்ம 3 ஒரே நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒட்டு தான் என்னென்னு பார்க்குறதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு இப்போ ஒரே டைம்லேயே நம்ம 3 ரெடி பண்ணிக்கலாம். இதுவும் அதே மெத்தடில் நம்ம அடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுட்டு சூப்பராக அதே மாதிரி நெய் ஊற்றி அழகாக மாற்றி போட்டு குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இருக்க எல்லா மாவையுமே இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக சத்தான குயிக்கான ரெசிபி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்களுக்காண்டி மேலே கொஞ்சம் செரிப்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணி கொடுத்தேன். பசங்க நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்கள் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.